வெல்கம் டு குட்டி vlog. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரோட் சைட் காளான் செய்யலான்ட்டு எடுத்திருந்தேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பாக்ஸில் வாங்குவோம்ல, அது வந்து 200 கிராம்ஸ் இருக்கும் காளான். ஸோ அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு கோஸை வந்து எடுத்துக்கிட்டேன். இதனோட மெயின் ப்ராசஸ் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு இதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும், அதாவது டீப் ஃப்ரை பண்ணணும். அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுவே வடை மாதிரி இருக்கும், அதே ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஆனால் ரோட் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும்ல, கிரேவி மாதிரி இருக்கிறதுக்கும் சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் கூட பெருசாக இருக்குமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சிடலாம். இது வாங்கினோன்னா கடையில் 30 ரூபா தான். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க ஆயிலில் என்ன ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக வந்து பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்கிறனால கிட்ஸுக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறது நல்லதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்.